ஜெட் ஸ்கோர் கணிக்க வேண்டாம், தெரியுமா? தெரியாதா ஜெட் ஸ்கோர் கணிக்கிறது? ஜெட்ஸ்கோ ஃபார்முலா இதான் ராஜா. ஜெட்ஸ்கோ ஃபார்முலா நீ எடுத்த மார்க்ஸ்ல இருந்து நீ எடுத்த மார்க்ஸ்ல இருந்து இதான் வச்சுக்கோ உன மார்க்ஸ். அதுல இருந்து எல்லாரோட மார்க்ஸ் இதை எவரேஜ கழிக்கிற, இடையே கழிக்கிற. என்ன சொல்ற? இடை. எல்லாரோட மார்க்ஸ்லயும் இடையே கழிக்கிற. கழிச்சு வார பெருமானத்தை ராஜா நியம விலகலால பிரிக்கிற. நியம விலகலால பிரிக்கிற. சொல்லுவோம் நாங்க ராஜா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனால பிரிக்கிற. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு நியம விலகல் இருக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கும் பிள்ளைகளா ஒரு நியம விலகல் இருக்கு. ஒரு பாடத்துக்கு ஒரு இடை இருக்கு. உதாரணமா இப்ப நான் எங்கட கம்பைன் மேத்ஸ் எடுத்தேன்னு சொன்ன ராஜா, எங்கட கம்பைன் மேத்ஸ் பாடத்துக்கு வார எவரேஜ் மார்க்ஸ் கிட்டத்தட்ட 42, 43, 44, 44, 43, 43, 44. என்ன சொல்ல வர என்னடா, இந்த மார்க்ஸை விட நீ கூடுதலாக எடுத்தாத்தான் உனக்கு இந்த மார்க்ஸ் இங்க போகும். இந்த மார்க்ஸை விட கூடுதலா எடுத்தாத்தான் உனக்கு செட் ஸ்கோர் பாசிட்டிவ்ல வரும். 30, 35 எடுத்து எஸ் ஆயினோன்னு செட் ஸ்கோர் என்ன மண்ணை திண்டிடும். மை நெகட்டிவ் வச்சுக்கோங்க. பிசிக்ஸ்ல உனக்கு பாசிட்டிவ் செட் ஸ்கோர், கெமிஸ்ட்ரியும் பாசிட்டிவ், மேத்ஸ்ல நெகட்டிவ். இது போயிட்டு என்ன செய்ய மாட்டா இதை கழிச்சு விட்டு. அதனால நீங்க வளமையான செய்ய வேண்டிய ராஜா எவரேஜ் மார்க்ஸை விட கூடுதலா மார்க்ஸ் இருக்கவே. இப்ப நல்ல நியத்து வச்சு கொள்ளுவோம். 44, 42 மார்க்ஸை விட 40 மார்க்ஸை விட கூடுதலா இருக்கு. இதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருக்கும். இதுல எவரேஜ் ஒரு 42, ஒரு 42 மாறி வாரு, 43 இப்படி வாரு. சொல்ற ராஜா ஒவ்வொரு பாடத்துக்கு வாழ எவரேஜ் எப்படி காரணம்? ஒரு பாடத்துக்கு மான எவரேஜ் 0 எடுத்தவனையும் 100 எடுத்தவனையும் 50, 60 எடுத்த முழு பேரையும் 35,000 பேரையும் என்ன செய்யும்? 35,000 பேரையும் மாசம் அவ்வளவுத்தையும் கூட்டு போட்டு 35,000 என்ன செய்யும்? பிரிக்கிறேன். பிரிச்சா என்ன வரும்? இது வரும். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஒரு பெருமானம் கொண்டு வரும் ராஜா. அந்த பெருமானத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா ராஜா என்ன சொல்லுதண்டா, நீங்க நியம விலகல். இது எப்படி கணிக்கிறேன் ராஜா? ஒவ்வொரு ஆண்டு மார்க்ஸ்ல இருந்தும் பிள்ளைகளா, ஒவ்வொரு ஆண்டு மார்க்ஸ்ல இருந்தும் இடைய கழிக்கிற. இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டு மார்க்ஸ்ல இருந்தும் பிள்ளைகளா இடைய கழிக்கிற. கழிச்சா இதுக்கு ஒருவேளை பாசிட்டிவ் நெகட்டிவ் பெருமானங்கள் வரும் தானே? வருமா இல்லையா? வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பெருமானங்கள் வருமே. இதையை விட குறைஞ்சா நெகட்டிவ், கூடினா பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ எல்லாமே பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு என்ன செய்யறாங்க? இதை மார்க் கேட்கிறேன். இப்ப எல்லாத்தையும் என்ன போகுது? பாசிட்டிவ். இது முழு பேரிட 35,000 பேரிட இதையும் என்ன செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யறேன்? கூற்று. அப்ப அதுக்கு ஒரு வெளிவு வருமா இல்லையா? வெளிவு வரும். அந்த வெளிவு 35,000 பேராலையும் பிரிக்கிறேன். அந்த வெளிவ பிள்ளையில 35,000 பேராலையும் என்ன செய்யறேன்? பிரிக்கிறேன். அப்ப அதுக்கும் ஒரு வெளிவு வருமா இல்லையோ? வரும். அந்த வெளிவுக்கு என்ன செய்யறேன் ராஜா? வர்க்க மூலம் எடுக்கிறேன். இப்ப இதுவும் பாசிட்டிவ் ஆகிறது பாசிட்டிவ் வெளிவுக்கு என்ன செய்யறேன்? வர்க்க மூலம் எடுக்க. இதற்கு நான் சொல்லுது ராஜா நியம விலகல். இதற்கு நான் சொல்லுவேன் நியம விலகல். இந்த நியம விலகல் வர்க்க மூலம் இல்லாம நான் இந்த வர்க்கம் என்று எழுதி நான் சொல்லுவேன் ராஜா. அதுக்கு மாறத்திறன் என்ன படிப்போம். அதுக்கெல்லாம் செய்ய வேண்டியது. அப்ப இந்த பெருமானம் ராஜா ஒவ்வொரு பாடத்துக்கும் இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஆக்களும் பங்குதாரர்கள். இந்த வெளிவு வாரத்துக்கு நீங்க ஒவ்வொரு ஆக்களும் பங்குதாரர்கள். ஓட்ட மார்க்ஸ் இடத்துல இருக்க போகுது. இதுக்கும் நீங்க பங்குதார. இதுல நீ பங்குதார. அந்த 35,000 பேருக்குள்ள நீயும் ஒரு ஆள். அப்ப எல்லாருக்கும் என்னது? சண்டை பிடிக்கலாது. என்ன விட்டுட்டாரு, என்ன எடுக்கல, அவன் எடுத்துட்டாங்க, சண்டை பிடிக்கலாது. அதனால பொதுவான பெருமானம் எடுக்கிறேன். பொதுவான பெருமானம் கணிக்க எடுக்கிறேன். இது ராஜா ஒவ்வொரு பாடத்துக்கும் ராஜா இருக்கும்.
இதால வார பெருமானம் ராஜா ஒவ்வொரு பாடத்துக்கும் இருக்கு. பொதுவா ராஜா அந்த பெருமானம் என்ன நடக்கிறன ராஜா, அந்த பெருமானம் பிசிக்ஸுக்கு கிட்டத்தட்ட ராஜா ஒரு 14-15 பெருமானம் 14-15 பிசிக்ஸே குறைவு. என்ன சொல்ல வாரண்டா, ஏன் இந்த பெருமானம் குறையுதுண்டா, ஏன் இந்த பெருமானம் குறையுதுண்டா ராஜா, அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பா முழுவதிட வர்க்கத்திற்கு வர்க்கபூலம் என்று சொல்லுத பெருமானம், வர்க்கபூலம் என்று சொல்லுத பெருமானம், இந்த பெருமானம் ஏன் பிசிக்ஸ் பாடங்களில் குறையுதுண்டா, எவரேஜுக்கும் நீ எடுத்த பாக்ஸுக்கும் உள்ள கெட் குறைவாகுது. ஏ எடுக்கிறவனும் குறைவு, ஃபெயில் ஆகிறவனும் கிட்டத்தட்ட குறைவு. அப்படியான பாடம் தான் இந்த பாடம். இது 44 42 100 எடுத்தாயிடா என்ன நடக்கும், எல்லாரும் 100 எடுக்க போனாண்டா, இந்த பெருமானம் என்ன செய்யும், கூடுமா இல்லையா, கூடும். இப்ப 44 60 65 வீதம் எடுக்க மார்க்ஸ் எடுக்கிறதா கூடுதலா இருக்கா, 50 55 அப்படின்டா இந்த பெருமானம் என்ன செய்யும் ராஜா, குறையும்டா. இது என்ன செய்யும், குறையும். அதனால ஓவராலா ராஜா இந்த பாடங்களுக்கு அதுதான் நான் சொல்ல செட் ஸ்கோர் கூட நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குறையும் ஒரு 15, ஒரு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் ஒரு 16. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குறைவுண்டா ராஜா, இந்த பாடத்துக்கு நல்ல ஜெட் ஸ்கோர் வருது. இந்த பெருமானத்தால தான் நீ என்ன செய்ய போற, இதை கொண்டு போய் வகுக்க போறேன்டா. இந்த வகுப்படுற பெருமானம் சிறிதாக இருந்தா இது என்ன நடக்கும், கூடுதலா இருக்கு, கூடுதலா இருக்கு. எங்கட பாடத்துக்கு ராஜா கிட்டத்தட்ட 18 19 19 மாறு, 19 மாறு, இல்ல 20 மாறு. இன்னும் காரணம் சொல்லுவா, ஏ எடுக்கிற வீதம் கூட, பி எடுக்கிற வீதம் கூட. அதனால கொம்பை மேப்ல ஏ கிட்டத்தட்ட 10 வீதம் சரி வாரு. பிசிக்ஸ்ல நினைக்கிறோம் 5 4 வாரு, 3 வாரு. பிசிக்ஸ்ல ஏ எடுக்கிற வீதம் கூட, அந்த மார்க்ஸ் என்ன செய்யற ராஜா, அதிகமான பேட்ட மார்க்ஸ் கூடு. அப்ப இது கூடினா இது என்ன நடக்கும் ராஜா, இது கூடும். இது கூடினா என்ன நடக்கும் ராஜா, செட் ஸ்கோருக்கு என்ன நடக்கும், குறையும். நீ கம்பைன் மேத்ஸ்ல 2 ஏ எடுக்கிறது, பிசிக்ஸ்ல ஒரு ஏ எடுக்கிறது சமம். விளங்குதா, பிசிக்ஸ் உனக்கு ஏ போடல விட கம்பைன் மேத்ஸ்ல 2 ஏ போடுறதுக்கு சமம். அதே மாதிரி தான் அடுத்த கெமிஸ்ட்ரி செட் ஸ்கோர் அடுத்த கூட. இது எனக்கு என்னது பெருசா என்னது செட் ஸ்கோர் வாரல. இது விளங்குதா, இந்த பாடத்துல ஏ போடு, ரேங்க் கொண்டு போகும், செட் ஸ்கோர் கொண்டு போகும். இந்த பாடத்துல போட்டு வேலை இல்லை. கெமிஸ்ட்ரியும் பாரு, ஐசிடி பட்ட செட் ஸ்கோர் ஐசிடில ராஜா 7 கிளாஸ் கமிஷன் குறையும். அது அதை விட இதுகளை விட பயாலஜி ஏ நினைச்சு பார்க்கல அதே எடுக்கிறதுக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது மிச்சம் குறைவு, ஏ எடுத்தான்னு சொன்னா செட் ஸ்கோர் இப்படிதான் இதை கணிக்கிறேன். அது மாதிரி என்ன செய்வாண்டா, 3 பாடத்துக்கு வேணா கணிக்கு போட்டோம், 3 பாடத்துக்கு வர செட் ஸ்கோரை 3 கூட்டி போட்டு 3 ஆளுன்னு செய்வோம், வகுத்து விடும். வகுத்து விட்ட உடனே தான் உனக்கு 1.8154 2.152 இப்படி இருந்து வாரம் வேணும்டா. இந்த பெருமானங்களை வச்சு நீ 99 மார்க்ஸ் எடுத்தா எத்தனை செட் ஸ்கோர் வரும்னு சும்மா கணிச்சு பார்க்கலாம். நீங்க 99 இதை டெஸ்ட் வார போடுற, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை போடும். இல்லைங்களா, சில நேரம் 3 விட கூடிய ஒரு பெருமானம் வரும், அல்ல 2.9 பெருமானங்கள் வரும். ஒரு நாளைக்கு ஒரு வருடம் கேட்டாண்டா அவங்க பார்ட் 1ல செட் ஸ்கோர் கணிக்கிறது, இதை தந்து போட்டு செட்